எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பித்தோம். நம்முடைய வாழ்வு யாரை நோக்கி பிரயாணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு சபையையோ சபையின் கொள்கைகளையோ சபையின் தலைவர்களையோ நோக்கி பார்த்த அல்ல, முழுக்க முழுக்க கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்வை கிறிஸ்தவ வாழ்விலே பயணம் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு பல ஆலோசனைகளை கொடுக்கின்றது. கிறிஸ்துவை நோக்கி பார்க்க பார்க்க நம்முடைய வாழ்வில் நடக்க இருக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய திட்டம் என்னவென்று சொன்னால், ரோமர்கள் இந்த புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவை உற்று நோக்கும்போது கவனிக்கும்போது கவனிக்க நாம் பைபிள் போடப்பட்டிருக்குது, அவர் நோக்கி பார்த்தவர்கள் அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர் நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று வேதத்தில் படிக்கின்றோம். பிரகாசம் அடைந்தார்கள், ரிஃப்ளெக்ட், அவரை போலவே சாயல் உடையவர்களாக மாற்றப்படுகின்றோம். அவரை நோக்கி பார்க்க பார்க்க அவரை போலவே மாறுகிறோம். எப்போ முடியும் இந்த சாப்டர், எப்போ முடியும் அப்படின்னிங்கன்னா அவருடைய வருகையில் நிறைவேற ஆரம்பிக்கும். அவர் வரும்போது இவைகளெல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும். அவைகளை அப்பொழுது நாம் இவைகளை முழுமையாக நாம் பார்க்க ஆரம்பிப்போம். அதுவரையிலும் நம்ம அவரை உற்று நோக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் நாம் அவரை நோக்கி பார்த்து வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே வேத புத்தகம் முழுவதும் பார்த்திங்கன்னா யாரை பற்றி அதிகமாக பிதாவாகிய தேவன் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் முழு வேதத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேய ஆக்கியோன்கள் அழகாக இதை விவரித்து சொல்லும்போது, முதல் வார்த்தை வேதத்தில் முதல் எழுத்து என்னவென்று சொன்னால் பெரஷித் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த பெரஷித் என்று சொன்னால் ஆதி என்று சொன்னால் ஆதி என்று அர்த்தம். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் எழுத்து நம்ம தமிழ் பைபிளில் பார்த்தீங்கன்னா பைபிள் ஆதியிலே தேவன். அப்போ தமிழ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆ ஆரம்பிக்குது இல்லைங்களா, ஆதியிலே ஆ ஆரம்பிக்குது. லாஸ்ட் எழுத்து என்ன முடியுதுன்னா இன்னில் முடியும், ஆ மேனில் முடியும், ஆல ஆரம்பித்து ஆமேனில் முடியுது. அப்போ எபிரேய பாஷையில் பார்த்திங்கன்னா பெரஷித் பீல ஆரம்பித்து லாஸ்ட் எண் முடியுது. அதாவது வேத வல்லுநர்கள் இந்த எபிரேய மொழிகளெல்லாம் வியாக்கியானம் பண்ணும்போது சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் ஒரு சமீப காலகட்டத்தில் கிபிக்கு பிற்பாடு தான் பார்த்திங்கன்னா எபிரேய பைபிளில் பார்த்திங்கன்னா அதாவது அதுக்கு வவுல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. வவுல்ஸ் அதாவது இடைச்சொற்கள், அதை சில வார்த்தைகள் எப்படி இணைத்து பேச வேண்டும். நம்ம தமிழில் சொல்லணும்னா கசட தபர, அப்புறம் எரல வரல, அப்புறம் ஞன நம்மன, இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வவுல்ஸ். இதெல்லாம் இடையில அந்த வார்த்தைகளை எப்படி இடையில போட்டு படிக்கணும் தமிழில் சொல்லப்பட்டிருக்குது. ஆங்கிலத்தில் வவுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, AIUU அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வார்த்தைகள் இருக்குது. AEIOU என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள். இதை இடையில இணைத்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை. எந்த ஆங்கில வார்த்தையாக இருந்தாலும் இந்த AUIOUவை என்ன பண்ணோம், இடையில ஜாயின் பண்ணினா தான் அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது முற்காலத்தில் வாழ்ந்த எபிரேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வவுல்ஸ் இல்லை, இந்த இடையில் சொல்கிற வார்த்தைகள் இல்லை. அவங்களுக்கு பி இருக்கும், எண் இருக்கும். ஆனால் அவங்க ஈஸியாக என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊரில் ஷார்ட்கட்டில் நம்ம எப்படி ஷார்ட்கட்லாம் இன்றைக்கி கற்றுக் கொடுக்குறாங்க. ஷார்ட்கட்டில் இப்போ நம்ம இன்றைக்கி உண்மையான எபிரேயர்கள் வைத்திருக்கிற பைபிள் பார்த்திங்கன்னா அதில் வவுல்ஸ்லாம் இருக்காது. ஆனால் இப்போ இருக்கிற எபிரேய பைபிளில் வவுல்ஸ் இருக்குது.
கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்கு என்ன கொடுக்கணும், ஐக்கு என்ன கொடுக்கணும், இந்தமாரி வார்த்தைகள்லாம் நிறைய கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஜே என்ற ஒரு வார்த்தையே இருக்காது, ஜே என்ற ஒரு வார்த்தையே இருக்காது. அதுக்கெல்லாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பிஎன் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி படிப்பாங்கன்னா பென்னு படிப்பாங்க. பிஎன் பென். பென் என்று சொன்னால் என்னென்னா குமாரன். என்னதுங்க பென் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பிஇஎன், பென் என்று சொன்னால் குமாரன். அப்போ முழு வேதாகமுமே பென், பியில் ஆரம்பித்து எண்ணில் முடிகிறது. அவங்க எப்படி எபிரேயர்கள் வேதத்தை படிப்பாங்கன்னா பென்னு சொல்லி படிப்பாங்க, குமாரன் என்று சொல்லி படிப்பார்கள். அப்போ இந்த முழு வேதாகமுமே யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்கு? குமாரனை மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு போன வாரத்தில் ஒரு உதாரணம் சொன்னேன். இன்றைக்கி எப்படி திருமணத்துக்கு ஆல்பம்லாம் மேரேஜ் ஆச்சுன்னா ஒரு ஃபங்க்ஷன், எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயுமே இன்றைக்கி பார்த்தா ஃபோட்டோகிராஃபி என்று சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கின்றது. எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையுமே கேமரா அண்டு ஃபோட்டோ அது மற்ற காரியத்துக்கு ரொம்ப அது இல்லாமல் ஃபங்க்ஷன் கிடையாதுன்ற லெவலில் இன்றைக்கி போயிடுச்சு. இன்றைக்கி அதுக்காக எவ்வளவோ பணங்கள் லட்சங்களை தான் மக்கள் செலவு பண்ணுறாங்க இந்த ஃபோட்டோகிராஃபிக்காக. ஆனால் கவனமாக கேட்கணும், வேதத்தில் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோகிராஃபியை உருவாக்கி வச்சுருக்கிறார். முழு வேதத்துலேயும் எந்த பக்கம் திருப்பினாலும் யாரை ஃபோக்கஸ் பண்ணி தேவன் ஆல்பத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாருன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் குமாரன் தான் தெரிவார். ஹலோ, வேதத்தில் எந்த பக்கம் நீங்கள் திருப்பி படித்தாலும் யார் வெளிப்படுவார் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். அந்த இடங்களெல்லாம் எந்த ஒரு வார்த்தையாக எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு எழுத்துக்களாக எடுத்துக்கிட்டாலும் அந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கலாம். ஆமென். அப்போ என்னன்னா வேதத்தில் யாரை பார்க்கலாம்? வேதத்தில் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் ஆவியானவரை கொண்டு. ஆகவே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வேதத்தில் யாரை பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கலாம். போன வாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பேச ஆரம்பித்தோம்னு சொன்னால், முதலாவது இந்த யாக்கோபுடைய பிளெஸ்ஸிங்லேருந்து ஆரம்பித்தோம். யாக்கோபுடைய பிளெஸ்ஸிங் ஆரம்பிக்கும் போது 12 பேரை நம்ம இப்போ எடுத்து பேச போகிறதில்ல, முக்கியமான ஒரு சில நேம்ஸ் மட்டும் தான் எடுத்து பேச போகிறோம். அதில் முதலாவது ரூபன். 12 பேரை கூப்பிட்றாரு. 12 பேரை ஆசீர்வதிக்கும் போது முதலாவது ரூபனை கூப்பிட்றாரு. ரூபன் மேலே ஆசீர்வாதம் சொல்கிறது மாதிரி இருந்தாலும் அது ஆசீர்வாதமே இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, ரூபன் ஒரு மிஸ்டேக் பண்ணுறார், ஒரு தவறு பண்ணுறார். தவறு பண்ணுவது நிமித்தமாக அவருக்கு போகக்கூடிய, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ன் பிளெஸ்ஸிங், அதாவது சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய ஆசீர்வாதங்கள். இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்று சொன்னாலே யூத கலாச்சாரத்தில், வேத கலாச்சாரத்தில், நீங்கள் யூத கலாச்சாரம்னு சொல்லும்போது நீங்கள் அவங்க கலாச்சாரம்ங்க, பைபிள் கலாச்சாரம். வேத கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சேஷ்ட புத்திர பாகத்தில் முதல் பிறந்தவர்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள், டபுள் போர்ஷன் அவங்களுக்கு கிடைக்கணும். டபுள், ரெண்டு தனியான ஒரு ஆசீர்வாதங்கள். ஆகவே பைபிள் ரெட்டத்தனையாக உன்னை ஆசீர்வதிப்பான்லாம் எதை மனதில் வச்சு தேவன் நமக்கு அந்த பிளெஸ்ஸிங் சொல்கிறாருன்னா, நாம் குமாரனை போல சேஷ்ட புத்திர பாகத்துக்கு உரியவர்களாக நாம் இருக்கிற கண்ணோட்டத்தில் தான் ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தெல்லாம் வேதத்தில் அடிக்கடி நம்ம வேதத்தில் படிக்க ஆரம்பிக்கின்றோம். அப்போ இந்த ரூபனுக்கு வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் ரூபனுக்கு போகாமல் யோசேப்பின் பிள்ளைகளுக்கு போவதாக வேதம் சொல்கின்றது. மனாசேக்கும் எப்ராஹிமுக்கும் அந்த பிளெஸ்ஸிங் போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ரூபன் என்று சொன்னால் நம்ம சில இடத்துல இந்த இடத்துல ஒரு நெகட்டிவான ஒரு காரியம் உண்டானாலும், அவருக்கு பிளெஸ்ஸிங் இல்லாமல் போனாலும், அந்த ரூபன் என்ற ஒரு வார்த்தையிலேயே தேவன் ஒன்றை வச்சுட்டார். ரூபன் என்று சொன்னால் அர்த்தம் என்று சொன்னால் சி த சன் என்ற அர்த்தம். குமாரனை பார். பாருங்கள், ஒருவேளை பிளெஸ்ஸிங் மற்ற விதத்தில் இல்லைனாலும் அந்த பேரில் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுட்டார். என்னன்னா, முழு உலகத்துக்கு மூத்த குமாரன் மூலமாக தான் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள் என்பதற்கு ரூபனை முன்னாடி வச்சுட்டார். ரூபன் பேர் முன்னாடி பேரை வச்சுட்டு அது ஒன்றுமே ஒரு ஆசீர்வாதம் மற்றதெல்லாம் சொல்லாமல் போனால் கூட அந்த பேருக்குள்ளேயே ஆசீர்வாதத்தை வச்சுட்டார். அதுதான் இயேசுவுக்குள்ளாக ஆசீர்வாதங்கள் எல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் படுவ கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளாக. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது. ஆகவே ரூபன் என்று சொன்னால் சி த சன், குமாரனை பார் என்ற அர்த்தம். இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏன் இந்த ரூபனில் ஆரம்பிக்கிறோன்னா, ரூபன் என்று சொன்னால் குமாரனை பார். இல்லை சொல்லுங்கள், இயேசுவை பார். சொல்லுங்கள், இயேசுவை பார்.
இந்த பக்கம் சத்தமே வரமாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவை பார். ஆமென். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாரை பார்ப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? யாரை பார்க்க வந்தீர்கள்? இயேசுவை பார்க்க வந்திருக்கிறோம். யாரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள்? இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். யாரை குறித்து கேள்விப்பட வந்திருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட வந்திருக்கிறீர்கள். அதான் விசுவாசம் எங்கே வருதுன்னு வேதம் சொல்லும்போது, விசுவாசம் கேள்வினால் வரும் என்று ரோமர் புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையால் வரும். அதற்கு கிரீக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா, விசுவாசம் குமாரனை குறித்து கேட்பதினால் விசுவாசம் வரும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஹலோ, விசுவாசம் எப்படி வருமா? எந்த அளவுக்கு குமாரனை குறித்து நீங்கள் கேள்விப்படுகிறீர்களோ, கேட்கிறீர்களோ, குமாரனை குறித்து கேட்க 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 உங்களுக்குள் விசுவாசம் வரும் என்று போடப்பட்டிருக்குது. ஆமென். தமிழில் ஷார்ட்டாக சொல்லிட்டாங்க, விசுவாசம் எப்படி ஒரு கேள்வினால் வரும். கிரீக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படும் போது, கிறிஸ்துவை குறித்து கேட்கும்போது விசுவாசம் வரும். ஆகதான் நமக்குள் விசுவாசம் வர வேண்டும் என்பதற்காகவே தான் கிறிஸ்துவை பற்றி போதித்து கொண்டிருக்கிறோம். என்ன சொல்ல போனால், இந்த இடத்துல ஒவ்வொரு வாரமும் கிறிஸ்துவை தான் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். நம்ம மட்டும் இல்லை, எல்லா திருச்சபைகளும் யாரை உயர்த்துகிறார்கள்? கிறிஸ்துவை உயர்த்துகிறார்கள். இந்த புஸ்தகம் முழு வேதாகமும் யார் பைபிளில் போடப்பட்டிருக்குது? அவரிடத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. புரியுதுங்களா? அந்த வார்த்தை மாம்சமானது. அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது. இந்த வார்த்தையானவர் மாம்சமானார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்தை கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வார்த்தை நமக்குள் இயேசுவாக உருவெடுக்க ஆரம்பிக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் கேட்க 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 நமக்குள் விசுவாசம் மிகப்பெரிய அளவில் அது நம்முடைய வாழ்வில் எழும்ப ஆரம்பிக்கும் என்பதை மனதில் பதித்து கொள்ளுங்கள். ஆமென். அப்போ ரூபனை பற்றி படித்தோம். பிற்பாடு போன வாரத்தில் ரூபனை பற்றி இன்னொரு காரியம் படித்தோம். இந்த பேதுரு என்றைக்கு பில்காலை பார்த்தாரோ அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மூழ்கி போக ஆரம்பித்தார். திரும்ப பேதுரு இயேசுவை பார்த்ததுனால மூழ்கி போன அவர் எப்படி காப்பாற்றப்பட்டார், தூக்கி நிறுத்தப்பட்டார் என்பதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். பில்கால் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சூப்பர், நன்றி. அப்படி தான் நீங்கள் எல்லாருமே இந்த ஃபஸ்ட்டு ரோ மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாருமே அப்படி தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்போ பில்கால் என்று சொன்னால் பயம், கலக்கம், அச்சுறுத்தப்படுதல். அப்போ நம்முடைய வாழ்வில் யாரை உற்று நோக்கணும்? கிறிஸ்துவை. see the son, குமாரனை பார். அந்த குமாரனை பார்க்கறத விட்டு பில்காலை பார்க்க ஆரம்பித்தோம்னா, பில்கால் என்று சொன்னால் என்ன? கலக்கம், பயம், அச்சுறுத்தலை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்ம அமிழ்ந்து போக ஆரம்பிப்போம், மூழ்கி போக ஆரம்பிப்போம். ஆகவே நம்முடைய வாழ்வில் கவனம் முக்கியமான ஒரு கவனம் என்னன்னா, எப்போதுமே நாம் கிறிஸ்துவை உற்று நோக்குகிற ஒரு ஆட்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வே வாழ்வே நீர்தான் ஐயா பாடுறோம் இல்லைங்களா? வாழ்வே நீர்தான் ஐயா, வாழ்வே இயேசு தான். நம்முடைய வாழ்வே அவர் தான். இயேசு என்ற ஒருத்தர் நம்முடைய வாழ்வில் இல்லைன்னா கிறிஸ்தவமே இல்லை. கிறிஸ்தவங்களுக்கு அழகே கிறிஸ்து உள்ளே இருக்கிறதுனால கிறிஸ்தவங்களுக்கு அழகு. கிறிஸ்து உள்ளே இல்லைன்னு சொன்னால் கிறிஸ்தவங்களுக்கு அழகே இல்லை. ஆகதான் கிறிஸ்து நமக்குள்ளாக என்றைக்கு வந்தார், என்றைக்கு அவரை குறித்து கேள்விப்பட்டோமோ அன்றைக்கு அவர் நமக்குள் வர ஆரம்பித்தார். விசுவாசத்தை நமக்குள் கொண்டு கொடுக்க ஆரம்பித்தார். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்ல, இது தேவனுடைய கிருபையே. ஆமென். அப்போ அவரை குறித்து கேட்க கேட்க நடக்கிற ஒரு விஷயம் ரட்சிப்பு உண்டாக ஆரம்பிக்கிறது. விசுவாசம் வருது, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவதற்கான காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஓகேங்களா? சரி, இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் மேலே போவோம். ஏன்னா சில பேர்லாம் பாருங்கள் லேட்டாக தான் உள்ளே வரீங்க, அதனால் திரும்ப சில விஷயத்தை சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ இந்த மாதிரிலாம் அடிக்கடி நடக்காது. சில இடத்துல டக்குன்னு நம்ம வசனத்துக்குள்ளே போயிடுவோம். படிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் போய்க்குவோம். அந்த பிளெஸ்ஸிங்கில் போவோம். அந்த ஆசீர்வாதம், யாக்கோபு தன் 12 பிள்ளைங்களை கூப்பிட்டு அவங்கள வரிசையாக நிற்க வச்சு ப்ளஸ் பண்ணுறார். ப்ளஸ் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்ன நடக்குது அப்படின்னா, ரூபனுக்கு பிற்பாடு நம்ம அடுத்தது
நம்ம சிமியோனை பார்க்க போகிறது கிடையாது. அப்படியே நேராக போய் 22 போகிறோம். படிப்போம் பாருங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். போதும். யோசேப்பை பற்றி அவங்க அப்பா யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. எங்கேயா? நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பு கனிதரும் செடி. ஆமென். யாரை குறித்து வேதம் எழுதப்பட்டிருக்கிறது? நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் முழுக்க போதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ யோசேப்பு இயேசுவுக்கு அப்படியே பிறந்தக்கூடியவர். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்தோம்னா, ஒரு வேலை கொடுத்தோம்னா, யோசேப்பை இயேசுவையும் கம்பேர் பண்ணி டிஃப்ரெண்ட் பண்ணி இவருக்கு இருக்கிற கேரக்டர், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற கேரக்டர் பைபிளில் பல பரிசுத்தவான்கள் பல வேதாகம மக்கள் மத்தியில் இருந்திருக்குது. இப்படிலாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதிகமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட விஷயங்களெல்லாம் அப்படி யோசேப்பின் வாழ்விலும் அப்படியே இருந்திருக்குது. நிறைய விஷயங்கள் இருந்திருக்கிறது, நிறைய காரியங்கள் இருந்திருக்கிறது. அதை எடுத்து பிரசங்கம் பண்ணால் அதுக்கு ஒரு நாளே, அதுக்கு ஒரு மாதமே போயிடும். அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. யோசேப்பும் இயேசுவும், யோசேப்பு எப்படி இயேசுவை பிரதிபலிக்கிறார், பல விதங்களில் எப்படி இயேசுவை பிரதிபலிக்கிறார் என்றெல்லாம் நிறையா சொல்ல ஆரம்பிக்கலாம். சரி, நம்ம அப்படி அதை பேசுறது முன்னாடி என்ன சொல்கிறோம்னா, யோசேப்பு பைபிளில் போடப்பட்டிருக்குது கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடி சுவரின் மேல் படரும். சரி, இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்த இப்போ விட்டுட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து யோசேப்பை பற்றி மறைமுகமாக இருக்கின்ற பல விஷயத்தில் நம்ம பார்க்க போகின்றோம். எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் போவோம். அங்கே ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 4ஆம் அதிகாரத்தில் நானே கொஞ்சம் படித்து சில விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் கவனமாக கேட்டுட்டு வாங்கன்னா, இந்த பகுதியில் நம்ம நிற்க போகிறதுனால அங்கேயே நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ரவுண்ட் அடிப்போம். ஓகேங்களா? சரி, நான் படிக்கிறேன் பாருங்கள். யோவானை பார்க்கலும் இயேசு அநேகம் பேரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீசர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால், எந்த நாட்டு வழியா இப்போ போறாரு, பிரயாணத்தை மேற்கொள்றாரு? சமாரியா நாட்டு வழியா. கொஞ்சம் கவனமாக கேளுங்க, பக்கம் சொல்லு, கவனமாக கேளுங்க, நல்லா நிமிந்து உட்காருங்க, நல்லா நிமிந்து உட்காருங்க. நான் சொல்ல போகிறது அப்போ தான் உங்களுக்கு புரியும், நிமிந்து உட்கார்ந்தாதான். ஓகேங்களா? சரி, நான் சொல்கிறது சில விஷயங்கள் கொஞ்சம் ஆக்ஷனோடு சொல்லுவேன், அப்போ உங்களுக்கு புரியும். நீங்கள் கீழேயே குனிஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? சரி, சமாரியா வழியில் போகிறார். பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியால். கவனமாக கேளுங்க. இயேசு இப்போ அந்த நாட்களிலே அதிகமாக ஊழியம் செய்த பகுதி என்னவென்று சொன்னால், அதாவது அந்த காலகட்டத்தில் இருக்கிற மூன்று நிலப்பகுதிகளை மையமாக வைத்து அதிகமாக ஊழியம் செய்தார். சொல்லப்போனால் இஸ்ரேல் தேசம் முழுவதுமே, ஷார்ட்டாக சொன்னால் இஸ்ரேல் தேசம் முழுவதுமே. இஸ்ரேல் தேசம் எப்படியாக பிரிக்கப்பட்டிருந்தது? கவனமாக கேளுங்க. இஸ்ரேல் தேசம் சாலமோனுடைய ஆட்சி காலகட்டத்தில், மன்னிக்கவும், சாலமோன் அல்ல, அவருடைய குமாரன், அவருடைய மகன் ரெகோபெயாமுடைய ஆட்சி காலகட்டத்தில், அதுவரையில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆட்சி, நல்லா ஒரே ஆள் ஆண்டுகிட்டு இருந்தார், ஒரே ராஜ்யமாக இருந்தது. சாலமோனுடைய மகன் ரெகோபெயாம் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா, கொஞ்சம் தெனாவட்டா என்ன பண்ண ஆரம்பித்தார், ராஜாங்கத்தை நடத்த ஆரம்பித்தார். ஒரு யூத்துன்றதுனால கொஞ்சம் அந்த சொல்கிறாங்க இல்லையா, அந்த வாலிப ரத்தம், எல்லாம் ரத்தம், சில இடத்துல எல்லாம் ரத்தம் உள்ளவங்க, சில பேர் சின்னவங்க, இந்த பெரியவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டாங்கன்ற மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு இளம் ஆட்களை வச்சு என்ன பண்ண ஆரம்பித்தார்னா, அரசாங்கத்தை நடத்த ஆரம்பித்தார். அதனால் பிளவுபட ஆரம்பிச்சிச்சு. அந்த நாட்களில் தேசம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஒன்று தெற்கு ராஜ்யம் என்றும் இன்னொன்று வடக்கு ராஜ்யம் என்றும் பிரிக்கப்பட்டது. சொல்லுங்க, வடக்கு தெற்கு. சொல்லுங்க, வடக்கு
நீங்கள் வடக்குனா எதை நினைக்கணும்? மேல் ராஜ்யம். தெற்குனா நீங்கள் என்ன நினைக்கணும்? கீழ் ராஜ்யம். கவனமாக கேட்கணும். தெற்கில் பார்த்தீங்கன்னா தெற்கு மாவட்டம் சொல்லப்போனால் இந்தியாவை பிரிக்கணும்னா இந்தியாவை வந்து தமிழ்நாடு மீதம் இருக்கின்ற, தமிழ்நாட்டுக்கு மேலே இருக்கின்ற எல்லா மாவட்டங்களும் வட மாநிலம் என்று வைத்துக்கிறோம். தமிழ்நாடு மட்டும் வச்சுங்க, ஓகேங்களா? சரி, கீழே தெற்கு வட மாநிலங்கள். இந்த வட மாநிலம் அந்த நாட்களில் என்ன ஆயிடுச்சுன்னா, கவனமாக கேளுங்க, அதுவரை 2 ராஜ்யமாக இருந்தது. கீழே தெற்கு ராஜ்யம், மேலே வடக்கு ராஜ்யம், இப்படி தான் இருந்துச்சு. வந்து யாருடைய ஆட்சி காலகட்டத்துக்கு பிற்பாடு? சாலமோனுடைய மகன் ரெகோபெயாமுடைய ஆட்சி காலத்துக்கு பிற்பாடு ரெகோபெயாம் தெற்கு ராஜ்யத்தை ஆள்றார். எரோபெயாம் அவர் வந்து சாலமோனுக்கு மந்திரியாக இருந்தவர். அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்னா, அவருக்கு பிற்பாடு இவங்க திமிரா நடந்துக்கிட்டதுனால அங்கே இருக்கிற மூப்பர்கள்லாம் வயசானவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, சரி எரோபெயாமை அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஆட்சி பீடத்தில் வைக்க ஆரம்பித்தாங்க. இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? மேல் ராஜ்யத்தில் ஆளுகை செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ கீழ் ராஜ்யம் தெற்கு ராஜ்யத்தில் தான் முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, தெற்கு ராஜ்யத்தில் தான் எருசலேமின் டெம்பிள் இருக்குது, ஆலயம் இருக்கிறது. தேவாலயம் எங்கே இருக்கிறது சொன்னால் கீழே இருக்கிற தெற்கு ராஜ்யம். தெற்கு ராஜ்யம் 2 கோத்திரங்கள் தெற்கு ராஜ்யத்தில் இருந்தாங்க. மீதம் இருக்கின்ற 10 கோத்திரமும் வடக்கு ராஜ்யத்தில் இருக்க ஆரம்பித்தாங்க. கவனமாக கேட்டுகிட்டே வாங்க, ஓகேங்களா? 2 ராஜ்யம். யாருடைய ஆட்சி காலம் 2 ராஜ்யமாக பிரிஞ்சது? ரெகோபெயாமுடைய ஆட்சி காலம் 2 ராஜ்யமாக பிரிந்தது. சரி, அப்படியே இயேசு கிறிஸ்துடைய காலகட்டங்கள் வரும்போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், இந்த 2 ராஜ்யமாக இருந்தது 3 ராஜ்யமாக பிரிக்கப்பட்டது. அசீரியர்கள் தேசத்தை பிடிச்ச பிற்பாடு பல பேர் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேவேலை பிடிச்சாங்க. பல பேர் யுத்தங்களை மேற்கொண்டு இஸ்ரேல் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பெர்சியர்கள் பிடிக்கிறாங்க, மேதியர்கள் பிடிக்கிறாங்க, பாபிலோனியர்கள் பிடிக்கிறாங்க, அசீரியர்கள் பிடிக்கிறாங்க, பிற்பாடு ரோமர்கள் பிடிச்சாங்க, பிற்பாடு கிரேக்க ரோமர்கள் பிடிச்சாங்க. இந்த ஒவ்வொருத்தரும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பிடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருமே உள்ள நுழைஞ்சு என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இஸ்ரேல் நாட்டை ஒரு வழி பண்ண ஆரம்பித்தாங்க. கவனமாக கேளுங்க, 2 ராஜ்யமாக இருந்த இஸ்ரேல் சாம்ராஜ்யம் இப்போ அசீரியர்கள் கைப்பற்றின உடனே எப்படி நடக்க ஆரம்பிச்சுன்னா 3 ராஜ்யங்களாக பிரியுது. கவனமாக கேளுங்க, எத்தனை ராஜ்யமாக பிரியுது? 3 ராஜ்யங்கள். வேதத்தில் நீங்கள் பைபிள் கொண்டு வந்திருப்பீங்கன்னா, இப்போ நீங்கள் திருப்பி பார்க்காதீங்க, வீட்டில் போய் திருப்பி பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடு காலத்தில் இயேசுவின் ஊழியம் என்று சொல்லி நீங்கள் பைபிளில் மேப் பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை மேப் எல்லாம் பார்த்துருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நீங்கள் வீட்டில் போய் மேப் எடுத்து படித்து பாருங்கள். இயேசுவின் காலகட்டத்தில் புதிய ஏற்பாட்டில் நடந்த விஷயங்களை போட்டிருப்பாங்க. 3 காரியமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எருசலேம் 12 கோத்திரங்கள் போட்டிருப்பாங்க, 12 கோத்திரத்து பேரெல்லாம் போட்டிருப்பாங்க. பின்னாடி இன்னொரு மேப்பில் பார்த்தீங்கன்னா 3 ராஜ்யமாக புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இருக்கிற மேப்பை பார்த்தீங்கன்னா 3 ராஜ்யமாக இருக்கும். என்ன ராஜ்யம்னா, கீழே தெற்கில் யூதேயாவை மையமாக வைத்தும், சென்ட்ரில் சமாரியாவை மையமாக வைத்தும், மேலே கலிலேயாவை மையமாக வைத்து ஊழியம் ஆரம்பிச்சிச்சு. ஊழியம் நடந்து கொண்டிருந்தது. சொல்லுங்க, யூதேயா, சமாரியா, கலிலேயா. சொல்லுங்க பார்க்கலாம். கீழே நான் கேட்குறேன், கேட்கும்போது ஊரை சொல்லணும். தெற்கில் என்ன ராஜ்யம் இருந்தது? யூதேயா. சென்ட்ரலில் மத்திய பிரதேசத்தில் என்ன ராஜ்யம் இருந்தது? சமாரியா. மேலே வடக்கில் கலிலேயா. ஓகேங்களா? சரி, இப்போ கவனமாக கேட்கணும், கவனமாக கேட்டுருவாங்க. முக்கியமான விஷயம் என்ன சொல்லி கொஞ்சம் கவனமாக கேட்டால் தான் புரியும். சில நேரத்தில் ஹிஸ்ட்ரி பாடம் எடுத்தாலும் சில தூக்கம் வந்துடும். சில இதில் அநேகமாக அந்த ஸ்கூலில் இந்த ஹிஸ்ட்ரி பாடம் எடுக்கிற மத்திய செக்ஷன் தான் வரும். பாவம் சார் பாட்டுக்க பேசிட்டு இருப்பார், நம்ம பசங்க பாட்டு நல்லா கொட்டாயை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. வேணுக்கு யார் அப்படி பண்ணாங்கன்னு தெரியும். இப்போ அப்படி தான் இருக்குதுங்களா எங்கள் ஸ்கூலில்? இப்போ எப்படின்னா மத்திய செக்ஷன் போனது இல்லையா? பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, மத்திய செக்ஷனில் இப்போ என்ன பாடம் நடத்துகிறாங்கன்னு. சரி, ஓகே, அதுக்குள்ளே போக விரும்பல. ஹிஸ்ட்ரி பாடம் எடுத்தாலும் சில பேர் தூக்கம் வரும். சில பேர் ஐயா மத்தியம் எடுத்தால் கூட பரவாயில்ல, காலையிலேயே எடுக்கிறீங்களே, அது 7 மணிக்கு வந்து எடுத்துருக்கிறீங்களே அப்படின்னு. சரி, கவனமாக கேளுங்க. இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறவங்க, ஓகேங்களா? சரி, இந்த கவனமாக கேட்கணும். இந்த கீழே தெற்கு, சென்ட்ரு சமாரியா, மேலே கலிலேயா. கவனமாக கேளுங்க. கீழே இருக்கிற தெற்கில் இருக்கிற அவங்களுக்கு யூதர்கள்னு பேர் வச்சுருந்தாங்க. இந்த யூதர்கள் எல்லாமே அவங்க வந்து கலிலேயாவுக்கு போகணுன்னா சென்ட்ரில் இருக்கிற சமாரியாவை தொடவே மாட்டாங்க, சமாரியா பக்கம் போக மாட்டாங்க. ஏன் சமாரியா பக்கம் போக மாட்டார்கள் சொன்னால், கவனமாக கேளுங்க, அந்த விஷயம் அதுக்கு தான் பேசிட்டு இருக்கிறோம்.
சமாரியர்கள் வந்து கீழே இருக்கிற ஒரு கடற்பகுதி சார்ந்தவர்கள். அங்கே கலிலேயர்கள் மேலே இருக்கிறாங்க, கலிலேயாவில் இருக்கிறாங்க, எல்லாமே மீன் பிடிக்கிறவங்களாவே இருக்கிறாங்க. கலிலேயாவில் இருக்கிறாங்க வந்து. இப்போ இங்கேருந்து கீழே இருந்து யூதேயாவிலேருந்து கலிலேயாவுக்கு போகணும். போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா 2 ரூட் இருக்குது. கவனமாக கேட்கணும். கீழே இருந்து கலிலேயாவுக்கு போகணுன்னா 2 ரூட்டு போகலாம். இப்போலாம் நிறைய ரூட்லாம் உருவாயிருச்சு. அப்போ 2 ரூட். ஒன்று ஊருக்குள்ளே போகணும். நம்ம இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஊர்களை பார்த்திங்கன்னா பைபாஸ், அந்த ஊருக்குள்ளே போயிட்டு சில பேர் பைபாஸ் போட்டதுனால நம்ம ஊருக்குள்ளே போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் சில இடத்துல கொஞ்சம் நமக்கு அத்தியாவசியமான தேவைகள் இருந்துச்சு, என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, திடீர்னு சாப்பிடணும், டீ குடிக்கணும், இதான் முக்கியமான சில விஷயமா இருந்தால் இந்த ஊருக்குள்ளே போனால் நல்ல சாப்பாடுன்னு தெரிஞ்சால் நம்ம ஊருக்குள்ளே விட்டுட்டு அப்புறம் வெளியே பைபாஸ் எடுக்கிற மாதிரி ஊருக்குள்ளே போகிற ஒரு ரூட் இருக்குது, பைபாஸில் போகிற ரூட் இருக்குது. வந்து அதிகமாக யூதேயாவில் இருக்கிற ஜனங்கள் கலிலேயாவுக்கு போகணுன்னா ஊருக்குள்ளே போக மாட்டார்கள். எல்லாருமே ரூட் எடுத்து யோர்தான் வழியாக அந்த பக்கம் இருக்கிற பைபாஸ் வழியாக தான் மேலே போக ஆரம்பிப்பாங்க. யாரும் உள்ளே வரமாட்டாங்க. ஏன் உள்ளே வரமாட்டாங்கன்னு சொன்னால், யூதர்களுடைய பார்வையிலே சமாரியர்கள் சொல்லக்கூடியவர்கள் அருவருப்பானவர்கள், அதாவது தீட்டுக்குரியவர்கள், தண்டனைக்குரியவர்கள், சாபத்துக்குரியவர்கள் என்று ஒரு அர்த்தம் சமாரியர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த சமாரியாவில் அதிகமாக இருந்தது யார் என்று சொன்னால், கவனமாக கேளுங்க, இந்த அசீரியர்கள் எருசலேமை கைப்பற்றின போது, அதாவது அப்போ 2 ராஜ்யமாக இருந்துச்சு. கீழே யூதேயா, மேலே இஸ்ரேல் சாம்ராஜ்யம் இருந்தது. இந்த அசீரியர்கள் அதிகமாக யாரை கைப்பற்றி, இஸ்ரேல் மக்களை கைப்பற்ற ஆரம்பித்தாங்க. இந்த இஸ்ரேல் மக்களை கைப்பற்றும் போது அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, சில பேரை அவர்கள் அகதிகளாக, சிறை கைதிகளாக கொண்டு போனார்கள். சிறை கைதிகளாக கொண்டு போகப்பட்டவர்கள் திரும்ப அவங்க நாடு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. நாடு திரும்பும் போது நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, அந்த நேரத்தில் நடந்த விஷயம் என்னென்னா, அங்கு கலப்பு திருமணங்கள் அதிகமாக உருவாக ஆரம்பிச்சிருச்சு. கலப்பு திருமணம் ஆனச்சு. அது நிமித்தமாக இஸ்ரேல் மக்கள் தேவனை விட்டு வழி விலகி போக ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் உருவாக ஆரம்பித்தது. இன்றைக்கி சமாரியா இருக்குது. இன்றைக்கி சமாரியாவில் ஒரு பகுதியில் தேவாலயம் இருக்கிறது. எப்படி கீழே யூதேயாவில் சர்ச்சு, டெம்பிள், தேவாலயம் இருக்கிறதோ அதே போல் சமாரியாவும் தேவாலயம் கட்டினாங்க. ஏன் தேவாலயத்தை கட்டினாங்கன்னா, இந்த யெரொபெயாம் என்ன பண்ணார்னா, இவங்க அடிக்கடி சர்ச்சுக்கு போயிட்டு மாறிட்டாங்கன்னா, யூதேயாவில் போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னா நம்ம ஆட்சிக்கு விபரீதம் ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பித்தார்னா, சமாரியாவிலே டெம்பிள் கட்ட ஆரம்பித்தார். சமாரியாவிலே பலிகள் செலுத்த ஆரம்பித்தாங்க. சமாரியாவிலே பண்டிகை கொண்டாட ஆரம்பித்தாங்க. சமாரியாவில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, பல ஆசாரியர்களை உருவாக்க ஆரம்பித்தார்கள். கவனமாக கேட்கணும். அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆசாரியர்கள் கிடையாது, ஒரிஜினலாக பலி செலுத்தணும் கிடையாது, எல்லாமே டூப்ளிகேட், செராக்ஸ் மாதிரி தான் அவங்க எல்லாமே இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, இந்த சமாரியாவில் இருக்கிறவர்கள் முழுக்க சொல்லுவாங்க அவங்க யூதர்கள்னு. ஆனால் ஒரு காலத்தில் யூதர்களாக இருந்தவர்கள், அந்த இஸ்ரேல் மேலே இருக்கிற வடக்கு ராஜ்யத்தில் இருந்தவர்கள் யூதர்களாக இருந்தவங்க. அவங்க என்றைக்கு அசீரியர்களால் பிடிக்கப்பட்டு போனார்களோ அன்றைக்கே அவர்கள் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புறஜாதிகளோட கலக்க ஆரம்பித்ததுனால அந்த நாட்கள் இருந்து அவங்க ஒரிஜினாலிட்டியை இழந்து கலப்புல போய் மாறினதுனால அவர்கள் அந்த பியூரிட்டியை அவங்க இழந்துட்டாங்க, தன்மையை இழந்து விட்டார்கள். அதனால் இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த அசீரியர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இந்த சமாரியரில் இன்னொரு டீமை இறக்கியிருந்தாங்க. யார் இறக்கியிருந்தாங்கன்னா, அவர்கள் நாட்டில் இருக்கிற பல ஆட்களை அசீரியாவில் அது அசீரியாவில் இருக்கிற பல நாட்டு ஆட்களை கொண்டு வந்து இஸ்ரேலில் குடி வைக்க ஆரம்பித்தாங்க. அதனால் என்ன நடந்துச்சு, ஏற்கனவே இஸ்ரேல் ஜனங்கள் கலப்பு திருமணம் பண்ணதுனால மற்றவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அவங்கள தீண்ட தகவல்களை பார்க்க ஆரம்பிச்சு. இன்னும் சொல்ல போனால் அந்த சமாரியாவில் இருக்கிற சில ஆட்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 90% உள்ளே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே அசீரிய ஆட்கள் தான் உள்ளே இருக்க ஆரம்பித்தாங்க. சொல்லப்போனால் சமாரியாவில் முழுக்க இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் யார் அதிகமாக இருந்தது சொன்னால் முழுக்க இருந்தது புறஜாதிகளே. கவனிச்சிங்களா?
ஆனால் அவங்க சொல்லிக்குவாங்க, நாங்களும் ஒரு யூதர்கள் தாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்? கவனமாக கேளுங்க. இந்த அசீரியர்கள் இந்த சமாரியாவிலே அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட எல்லா ஆசாரிகள் எல்லாருமே யூதர்கள் அல்ல, அசிரியாவிலிருந்து இறக்கப்பட்ட பூஜாசாரிகள், ஆசாரிகள். அவங்க தான் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இவங்க சமாரியிலிருந்து பல காரியத்தெல்லாம் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போ இதனால தான் பார்த்தீங்கன்னா வேத காலகட்டத்தில் நெகேமியா, எஸ்ரா போன்றவர்கள் எழும்பி அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, கலப்பு திருமணத்தை எகெயின்ஸ்டாக பேச ஆரம்பித்தாங்க. தப்பு பண்ண நீங்கள் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் சில காரியத்தில் சொல்லும்போது அவருடைய நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மீறி சம்பந்தம் கலக்கக்கூடாது என்ற இடத்துல சம்பந்தம் கலந்து தேவனை தீட்டுப்படுத்தி விட்டீர்கள், தேவனுடைய வார்த்தையை தீட்டுப்படுத்தி விட்டீர்கள், மட்டுப்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்லி நெகேமியா மற்றும் எஸ்ரா போன்றவர்கள் இப்போ பயங்கரமான பிரசங்கத்தெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் என்ன இருந்துச்சு, அன்றைக்கி பெரிய ஒரு சீர்திருத்தம் அன்றைக்கி உண்டானுச்சு. அந்த நாட்களில் சில பேர்லாம் திரும்ப என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அவங்களாம் அந்த பழைய ஆட்களை அனுப்ப ஆரம்பித்தாங்க. திரும்ப பார்த்திங்கன்னா உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏனென்று சொன்னால், கவனமாக கேளுங்க, இவங்களெல்லாம் அனுப்பணும், உள்ளே செய்யக்கூடாதுன்னு உடனே நம்ம அது பெரிய டாக்டர்னு எடுத்துகிட்டு யாருக்கெல்லாம் கலப்பு திருமணம் பண்ணீங்க அவங்களாம் வெளியே போங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நெகேமியா எஸ்ரா காலத்தில் வெளியே அனுப்பிட்டாங்க. யாரெல்லாம் கலப்பு திருமணமாக அவங்கள வெளியே அனுப்புனாங்க. உடனே இங்கே நீங்கள் நினச்சிடாதீங்க ஒரு பாஸ்டர் அனுப்பிடுவார்னு நினச்சிடாதீங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து விட்டோம், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். பைபிளில் கிறிஸ்துவுக்குள்ள ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் எல்லாருமே சரிசமமானவர்களே. புரியுதுங்களா? ஆனால் அங்கே மேலே இருந்தவங்க சமாரியர்கள், இவங்கெல்லாம் யூதர்கள். முழுக்க நான் சொன்னேன், இவர்கள் யூதர்கள் அல்ல, புறஜாதியனே அன்றைக்கு ஆசாரியர்களாக மாற்றப்பட்டவர்கள் அந்த இடத்துல இருந்தவர்கள். அப்போ என்னன்னா, யூதர்கள் எப்போதுமே நான் சொன்னேன் எல்லாருமே ஊருக்குள்ளே போயிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊருக்குள்ளே சில சொல்லுவாங்களே, அந்த ஊர் சபிக்கப்பட்ட ஊருங்க, அந்த ஊர் இன்றைக்கும் சில இடத்துல, இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் கூட சில இடங்கள்லாம் இருக்குது. நான் இந்த நெட்டில் சில இதெல்லாம் லேண்டெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெட் சீப்பாக இருக்கும். ஆனால் அது குறித்து உள்ளே ஆராய்ச்சி பண்ணால் இந்த ஊருக்குள்ளே யாரும் போயிடாதீங்க, அதாவது ஒரு இதுக்காக சொல்கிறேன், உடனே நீங்கள் அந்த தப்பாக எடுத்துக்கூடாது. ஏன்னா அந்த ஊரை குறித்து சொல்கிறாங்க. இந்த ஊர் நம்ம மர்ம ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இடத்த பிரித்து வச்சுருக்கிறாங்க. இந்த ஊருக்குள்ளே போனவங்க யாரும் உயிரோடு இருந்ததில்லை, எல்லாரும் அந்த வீட்டில் அந்த ஏரியாவில் ஒரே ஒருத்தங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்படி சொல்லி அவங்க உள்ள வராக்கெல்லாம் எப்படி பயமுறுத்துறாங்கலாம் போடப்பட்டிருக்கு. ஆனால் சமாரியாவில் அப்படி ஒரே ஒருத்தர் கிடையாது, நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா உள்ள புறஜாதிகள். ஆகவே இவங்க கலப்பு யூதர்கள் ஏன் வெறுத்தாங்க? முதலாவது இவங்க கலப்பு திருமணம் பண்ண தேவனுடைய வார்த்தையை மீறினதுனால. ரெண்டாவது அங்கே இருக்கிறவர்கள் எல்லாருமே புறஜாதிகள், அசிரிய தேசத்தின் உள்ளே வந்ததுனால இவர்கள் வெறுக்க ஆரம்பித்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தது. பைபிள் அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியினால் ஏன் போகணும்? எதுக்காக போகணும்? அங்குதான் ஒரு பெண் இரட்சகருடைய ரட்சிப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பாவியான ஒரு பெண்ணை குறித்து அந்த பகுதி முழுவதுமே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அது மட்டுமல்ல, ஏன் இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டின் வழியா போக வேண்டியதாக இருக்கின்றது என்று சொன்னால், வேத வசனம் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறபடியினால் அந்த வழியா ரூட் எடுத்தார். மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமாரியா நாடு உள்ள போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஆனால் இவர் வேணுங்கன்னா உள்ள நுழைகிறாரு. ஏன் உள்ள நுழைகிறாருன்னா, திரும்ப சொல்லுகின்றேன், வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக, தேவனுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து உருட்டெடுக்கிறாரு. நான் உங்களுக்கு படித்த யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலே கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். படிச்சொல்லையா? அந்த வசனம் படிச்சொல்லையா? இப்போ அதனால தான் அந்த வழியாக போக வேண்டியதாக இருந்தபடியால், வசனமும் வாக்கு தத்துவமும் நிறைவேற வேண்டி இருந்தபடியால், ஒரு பெண்ணை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லுகிறபடியால் இயேசு கிறிஸ்து இப்போ அந்த வழியா சமாரியா நாட்டின் வழியாக உள்ளே போக வேண்டியதாக இருந்துச்சு. 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 4ஆம் வசனம் படித்தோம். இப்போ 5 வசனம் படிப்போம். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகர் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். கவனமாக கேட்கணும்.
இப்போ எந்த ஏரியாவில் உள்ள நுழைகிறார் இயேசு என்று சொன்னால், யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகர் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். ஏன் உள்ள நுழைகிறார்னா, யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. யோசேப்பு அவன் நீருற்றண்டையிலே கனிதரும் திராட்சை செடி. இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறணும்னா இந்த யோசேப்பாகிய இயேசு கிறிஸ்து சமாரியா வழியாக கடந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருந்தது என்று சொன்னால் பைபிளில் புறப்பட்டிருக்குது. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த என்று பைபிளில் படிக்கின்றோம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலே, நீரூற்றண்டையிலனா கிணத்து பக்கத்தில், கிணற்றண்டையிலே. அந்த கிணறு யாருடைய கிணறு? யாக்கோபுடைய கிணறு. யாருக்கு கொடுத்தார்? யோசேப்புக்கு கொடுத்தார். அந்த கிணத்தண்டையில் தான் இப்போ இயேசு கிறிஸ்து போய் உட்கார்றார். ஆமென். இப்போ யோசேப்புடைய மகனாகிய மனாசேக்கு கொடுக்கப்பட்ட பங்கு பார்த்தீங்கன்னா அந்த இடம்தான், யோசேப்புடைய இடம்தான். அப்பா யோசேப்பிட்ட கொடுத்தாரு. யோசேப்பு மனாசேக்கு கொடுத்த ஒரு இடம் தான் அந்த இடம். 6ஆம் வசனம் படிக்கணும் பாருங்க. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையா இருந்தது. எத்தனாம் மணி வேலையா இருந்தது? தமிழில் 6ஆம் மணி. நம்ம என்ன பண்ணுவோம்? 6ஆம் மணி காலையில் 6ன்னு நினைச்சுவோம். நான் போன வாரமே சொன்னேன், இஸ்ரவேல் யூதர்கள் காலங்களை அவங்க பல காலங்களை பிரித்தாங்க. எப்படி பிரித்தாங்க? 3 3 பிரித்தாங்க. அப்படி 3 3 பிரித்தா முதல் காலம் எங்கே ஆரம்பிக்கணும்? 6 to 9. ரெண்டாவது காலம் 9 to 12. மூன்றாவது 12 to 4. அஞ்சாவது 6 to 9. எந்த 6? காலையில் 5வது மணி நேரம்னா காலையில். இப்போ அடுத்தது 6 to 9. 9 to 12னா இப்போ என்னது? 12. 6. இப்போ அந்த இடைப்பட்ட அந்த டைமில் பைபிள் போடப்பட்டிருக்குது 6ஆம் மணி வேலையாக இருந்தது. உடனே தமிழில் 6ஆம் மணி வேலைன்னு பாரு, காலையிலேயே 6 மணிக்கு போய் உட்கார்றாருப்பா. ஆனால் பைபிளில் போடப்பட்டிருக்கு இந்த பெண்ணை எப்போ வந்தானா காலையில் வரல, மதியம் வந்தான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் 6ஆம் மணினா என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்? யூதருடைய கணக்கெடுப்பை புரிஞ்சுக்கணும். யூதர்கள் எப்படி காலங்களை பிரித்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்போ 10 11 12 அந்த நேரத்தில் 6ஆம் மணி வேலையாக இருந்த அந்த நேரத்தில் உள்ள இயேசு கிறிஸ்து என்ட்ராக ஆரம்பிக்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த செடி சுவரின் மேல் படரும். அந்த செடி யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. அந்த செடி இப்போ எதில் படர வேண்டும் என்று சொன்னால் அது சுவரின் மேல் படர வேண்டும். வேதம் சொல்கின்றது. எபேசியர் இப்போ போய் படிங்க சிஸ்டர். எபேசியர் 2:14 படிங்க பார்க்கலாம். 2:14. இப்போ சுவர் எதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இங்கே எபேசியரில் என்ன சொல்றார்? பவுல் என்ன சொல்றார்? படிங்க. 2:14. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. பிரிவினையாய் நின்ற நடுச்சுவரை தகர்த்து. நடுசுவர், சுவரின் மேல் படர்கிற நடுச்சுவர். நடுவில் ஒரு பெரிய சுவர் இருந்துச்சு. இது என்ன சுவர் என்று சொன்னால் இந்த சுவர் தான் பெரிய ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? இந்த சுவர்னால தான் பார்த்தீங்க. சுவர் என்று சொன்னாலே இது புறஜாதிகளை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. புறஜாதிகளை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. சொல்லுங்க, புறஜாதிகளை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. ஏன் கவனமாக கேளுங்க. அந்த நாட்களில் ஆசீர்வாதம் யாருக்குரியது என்று சொன்னால் பொதுவாகவே யூதர்களுக்கு மட்டும்தான் உரியது ஆசீர்வாதம், வேறு யாருக்கும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் பார்த்தா மார்த்து ஆபிரகாமின், நான் ஆபிரகாமின் குமாரன். ஆகதான் மத்தேயு 1:1 என்ன போடப்பட்டிருக்கிறது? ஆபிரகாமின் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு அங்கே சொல்ல ஆபிரகாமின் குமாரன் போடப்பட்டிருக்கு. அப்படிதானே? படிங்க பார்க்கலாம். மத்தேயு 1:1 டக்குன்னு ஆபிரகாமின் போதும். அப்ப ஆபிரகாமின் குமாரன்
அப்போ யூதர் இந்த மத்தேயு யாருக்காக இந்த புக்கை எழுதுறாருன்னா பொதுவாக யூதர்களுக்காக எழுதுறார். யூதர்களுக்கு பிடிச்ச பேர், யூதர்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னாலே அவங்கள என்ன மார்த்தட்டோம், ஏய் நாங்கள் யார் தெரியுமாடா அப்படின்வானுங்க. அவங்க யாருன்னா நாங்களாம் ஆபிரகாமுடைய சந்ததிகள். இவங்க எல்லாருக்கும் ஒரு கர்வம் பெருமை எல்லாருக்கும் இருந்துச்சு. அவங்க ஆபிரகாமின் பிள்ளைகள்னு சொல்கிறதுல அவ்வளோ ஒரு அவங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை இருந்துச்சு ஆபிரகாம். சரி, இந்த ஆசீர்வாதம் யாருக்குரியதுன்னு சொன்னால், பொதுவாகவே இந்த ஆசீர்வாதம் யாருக்குரியதுன்னு சொன்னால், உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் யாருக்குரியதுன்னு சொன்னால் ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு உரியது. ஆமென். இன்னும் சொல்ல போனா யூதர்களுக்கு மட்டுமே உரியது. உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் வேற யாருக்கும் போகாது. உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் யாருக்குரியது? யூதர்களுக்கு உரியது, புறஜாதிகளுக்கு கிடையாது. கவனமாக கேட்கணும். இது எது வரையிலும் என்று சொன்னால் இயேசுவின் காலத்துக்கு முன்னாடி வரையிலும் எல்லா ஆசீர்வாதம் யாருக்கு உரியதாக இருந்தது சொன்னால் ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமின் சந்ததிகளுக்கும் மட்டும்தான் இந்த ஆசீர்வாதம் இருந்துச்சு. மற்ற யாருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. கவனிச்சிங்களா? இப்போ எனக்கு புரிஞ்சிச்சிங்களா? சில பேருக்கு புரியல. சரி, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் யாருக்குரியது? ஆபிரகாமின் சந்ததிகளாகி யூதர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் ஒரு. இன்னும் சொல்லுவோம், அவர்கள் உடன்படிக்கை கவனன்ட் பீப்புள், உடன்படிக்கையின் பிள்ளைகள். சரி, இப்போ நான் ஒன்று சொல்கிறேங்களேன். இப்போ எனக்கும் உங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், தெரியுமா? அடுத்த வார திருவிருந்து நேரத்தில் என்ன சொல்லுவோம்னா, இது உங்களுக்காக சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கையின் ரத்தம். புரியுதுங்களா? அடுத்த வாரம் பார்ப்போம் இல்லைங்களா திருவிருந்து நேரத்தில். அந்த ஒரு வாரம் அந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு மத்தியில் மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா? என்ன சொல்ல, இது உங்களுக்காக சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கையின் ரத்தம். கவனமாக கேட்கணும். பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் ஆசீர்வாதம் யாருக்குரியது? உடன்படிக்கையின் மக்களுக்கு மட்டுமே உரியது. யார் உடன்படிக்கையின் மக்கள்? யூதர்கள், அவர்களுக்கு மட்டும்தான் உரியது. இப்போ ஆண்டவர் இயேசு என்ன பண்ணிட்டாருன்னா, யோசேப்புக்கு அவங்க அப்பா பிளெஸிங் சொல்லும்போது, இவன் கனி தருகின்ற செடி, அது மட்டுமல்ல இந்த கனி எங்கே படர ஆரம்பிக்கும் என்று சொன்னால் சுவரின் மேல் இந்த செடி படர ஆரம்பிக்கும். சுவரின் மேல் இந்த செடி படர ஆரம்பிக்கணும். என்ன அர்த்தம்னா, ஆசீர்வாதம் ஒன்லி யூதர்களுக்கு மட்டும் இருந்த ஆசீர்வாதம் இப்போ எங்கே போக ஆரம்பிக்குதுன்னா மொத புறஜாதிகள் மத்தியில் உள்ள நுழைய ஆரம்பிக்கிறது. ஆமென். முதல் முறையாக ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு போகின்றதற்கு அடையாளமாக. மற்ற எல்லாருக்கும் அந்த செடி அங்கே உட்காரும்போது மற்றவனுக்கு பிக்சர் எப்படி வருதுன்னு தெரியாது, யூதர்களுக்கு தெரியும். இவர் தான் யோசேப்பின் வாரிசு, குமாரன். கண்டிப்பாக யோசேப்பு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இப்போ கிறிஸ்து மூலமாக சுவரின் மேல் படரும். சுவர் என்றால் புறஜாதிகள். ஆமென். நீருற்றண்டையிலே கனி தரும் செடி அவன் கொடி சுவரின் மேல் பட்டு புறஜாதிகளுக்கு போக ஆரம்பிக்கும். முதல் பார்த்தீங்கன்னா தடுப்பு சுவர் இருந்துச்சு. என்ன தடுப்பு சுவர்? யூதன் புறஜாதி என்று சொல்லக்கூடிய தடுப்பு சுவர் இருந்துச்சு. புரியுதுங்களா? அதுதான் படிங்க அந்த வசனம், எபேசியர் 2:14 படிங்க திரும்ப. எபேசியர் 2:14. அவரே நம்முடைய சமாதான காரணர். பாருங்க, அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் யாரு? கவனமா கேளுங்க. இந்த இருதிரத்தாரம் பல மீனிங் இருக்குது. இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு இருதிரத்தாரையும் மக்கள் எல்லாத்தையும் குறிக்கணும் ஒரு வார்த்தை தான். ஆனால் பர்டிகுலராக இந்த இடத்துல பேசப்படும் போது யாரை பற்றி பேசலாம்னா, இருதிரத்தாரையும் என்று சொன்னால் புறஜாதிகளையும் யூதனையும் இஸ்ரேல் மக்களையும் இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி. கவனிங்களா? இருதிரத்தாரையும் ஒன்றாக்கினா கவனமா கேளுங்க. புறஜாதிகளாகிய நம்மையும் ஒன்றாக்கிட்டார். ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய ஆமென் சுவரை தகர்த்து போட்டுட்டு உடைச்சி போட்டுட்டு ஒரு புதுசா ஒன்று உருவாக்குறாரு. ஆசீர்வாதம் நமக்குரியதாக தேவன் மாற்றுகிறார். ஆமென். இப்போ முதல் முறையாக என்ன செய்யுதுன்னா, கொடி படருகிறது. கொடி பறக்குது இல்லை, நான் அதை சொல்லலை. கொடி பறக்குதுன்னு இனிமே ஆகஸ்ட் 15 நடக்க போகிறோம், அதை கொடியை பற்றி சொல்லலை. இந்த கொடி திராட்சை கொடியை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. இந்த கொடி படருகின்றது. எங்கே படர ஆரம்பிக்குது என்று சொன்னால் புறஜாதிகள் மத்தியில் படர ஆரம்பிக்கிறது. வெளியே போகுது.
அங்கே யாரு காத்திருந்தா? ஒரு புறஜாதி பெண் காத்திருந்தாள். இப்ப இயேசு கிறிஸ்து களைப்படைந்தவராக உட்கார்ந்திருக்கிறார். இப்ப களைப்படைந்தவராய் உட்காரும் போது அவர் கனி தருகின்ற செடிதான். அவர் ஒரு நாளும் கனி இல்லாத செடி கிடையாது. இயேசு கிறிஸ்து களைப்பாக இருந்தாலும் அவர் கனியுள்ள செடி தான். ஹலோ, யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, கனிதரும் செடி. அவர் களைப்பா இருந்தாலும் களைப்பா இல்லைன்னாலும் அவர் கனி தரக்கூடிய செடி. 12ஆம் பைபிளை படிக்க திரும்ப இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நான் படித்து காமிக்கிறேன். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையாக இருந்தது. அவர்கள் சீசர்கள் போஜனம் பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தாய் என்றார். கவனமாக எப்போ எந்த நேரத்தில் வரான்னா 12 மணிக்கு வரா, மதிய நேரத்தில் வரா. ஏன்னா எதுக்காகன்னா இவன் ஒரு நல்ல பெண் அல்ல, இவள் ஒரு விபச்சாரி. ஆகவே இவங்க நல்ல பெண்கள் எல்லாமே காலையில் தண்ணி எடுக்க வருவாங்க. இந்த மோசமான பாவியான பெண்கள் எல்லாமே யாரும் இல்லாத நேரத்தில் தண்ணி எடுக்க வருவாங்க. ஆகவே தான் இவ பாவியான பெண்ணாக இருந்தபடியால் யார் கண்ணையும் பற்றக்கூடாதுன்றதுக்காக வரா. ஆனால் இவன் நினச்சி யார் கண்ணையும் படக்கூடாதுன்னு நினச்சா ஒருத்தர் கண்ணில் பட்டுட்டா. ஆமென். இவருடைய கண் அவள் மேல் படும்படி இயேசு கிறிஸ்து அங்கு உட்கார்ந்திருந்தார். உட்கார்ந்திருந்தவர் யார்? ரூபன். சி த சன். சமாரிய பெண்ணே, நீ இப்ப யாரை பார்க்கணும்னா குமாரனை பார்க்க வேண்டும். அவமானப்பட்டவளாய், நிந்தை அனுபவித்தவளாய், வேதனை அனுபவித்தவளாய், பயத்தை உடையவளாய், கலக்கம் அடைந்தவளாய் இருந்தாள். இன்னும் சொல்ல போனா இந்த சமாரிய பெண்ணுக்கு பேர் சமாரிய பெண் போடப்பட்டது, பேர் போடப்படல. ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இவளுக்கு அதிகமாக இருந்த காரியம் பில்காலுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது. பயம், கலக்கம், அச்சுறுத்தல் நிறைய இருக்குது. இப்போ யாரை பார்க்குறான்னா முறையாக அவளுடைய கண்கள் முதலையாக யாரை பார்க்குது? ரூபனாகிய சன், சி த சன், குமாரனை பார்க்க ஆரம்பிக்கிறாள். உன்னத பாட்டு புஸ்தகத்தில் பெண்ணை வர்ணிக்கும் போது என்னன்னா, ரூபவதியே உன் கண்கள் புறா கண்களை போல இருக்கிறது. மற்ற எல்லாரும் வர்ணிக்கிறது முன்னாடி முதல்ல கண்ணை வர்ணிக்கிறார். ஏன்னா கண்ணு சரியாக இருந்துச்சுன்னா நட சரியாக இருக்கும், நட சரியாக இருந்துச்சுன்னா எல்லாமே சரி இருக்கு. முதல்ல கண்ணு சரியில்லைன்னா ஒன்றுமே சரி இருக்காது. புரியுதுங்களா? ஏன் ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகுது? கண்ணு சரியில்லை, பார்வை கொஞ்சம் வேற பக்கத்தில் போகிறதுனால பல விபத்துகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. கண்ணு சரியில்லைன்னா நட சரி இருக்காது, நட சரியில்லைனா எதுவுமே சரி இருக்காது. ஆகவே முதல்ல இந்த கண் யாரை பார்க்கிறது என்று சொன்னால் ரூபனாகிய குமாரனை பார்க்க ஆரம்பிக்கிறது. யாரை பார்க்கணும்? குமாரனை பார்க்கணும். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் என்னையும் உங்களையும் அளவு கடந்த விதத்தில் தேவன் நேசிக்கிறார். ஆமென். தேவனுடைய நேசம் அளவில்லாதது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா 20,000 பேரை உட்கார வச்சியும் பிரசங்கம் பண்ணுவார். அதே நேரத்தில் ஒரு தனி ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணுவார். அதெல்லாம் ஒரு கவனமாக இயேசு கிறிஸ்து எப்போ பிரசங்கம் பண்ணாலும், அதாவது ஒரு ஆளுக்கு பிரசங்கம் 20,000 பேருக்கு பிரசங்கம் பண்ணுறது பிரசங்கம் பண்ணுவார். 20,000 பேருக்கு பிரசங்கம் பண்ண ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு பேசுகிற மாதிரியே இருக்கும். இன்னைக்கு கூட அப்படி தான் இப்போ கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். இங்கே நிறைய மக்கள் உட்காந்துருந்தாலும் தேவன் உங்களோட பேசணும், உங்களுக்கே பேசுறது மாதிரி இருக்கும். இது எனக்கே பேசுறது. நீங்கள் நிறைய பேர் சாட்சி சொல்லுவீங்க, பாஸ்டர் நீங்கள் எனக்கே பேசுறது போல இருந்துச்சுங்க, இந்த வார்த்தை எனக்கே வந்தது போல இருந்துச்சுங்க. ஏங்க, குமாரன் அவர் பண்ணுற வேலையே 20,000 பேருக்கு பேசணும், ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு பேசுறது போல தான் இருக்கும். அதுதான் இந்த குமாரன் இயேசு கிறிஸ்து சமாரியர்களை சமுதாயத்தில் யாரும் சீண்டக்கூட மாட்டாங்க. இப்போ அவருடைய பார்வை குமாரனாகிய கிறிஸ்து மீது விழ ஆரம்பிக்குது. ஏன் இயேசு கிறிஸ்து கிணற்று பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாருன்னா ஏன் தள்ளி போய் உட்கார்ந்துருக்கலாம் இல்லையா? ஏன்னா இயேசு கிறிஸ்து
இவள் வருகைக்காகவே வெயிட் பண்ணார். யாருக்காக? ஏன்னா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும். புறஜாதிகள் மேலே படரணும், கொடி படரணும். கொடி படர்ந்தாதான் இந்த ஆசீர்வாதம் ஒன்லி யூதர்களுக்கு மட்டுமல்லாமல் புறஜாதிகளுக்கும் செல்ல வேண்டும், வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பாவியாகிய புறஜாதிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருந்தது. புரியுதுங்களா? ஒரு காலகட்டத்தில் இந்த பாவி அவமானப்பட்டவளாய் நிந்தை அனுபவித்தவளாய் இருந்தவள் இப்போ இயேசுவை பார்க்கிறாள். இயேசுவை பார்க்கும்போது நடக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? வாழ்க்கையே மாறுது. ஆமென். இன்னைக்கு கூட இங்கே உட்காந்துக்கிறவங்க எல்லாரையும் இன்னைக்கு வாழ்க்கை மாற்றப்பட்டவர்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்கள் மாற்றப்பட்டாதான் இங்கே வரவே முடியும். இங்கே வேற யாரும் உள்ள நுழையவே முடியாது. மாறினவங்க மட்டும் தான் உள்ள உட்காந்துருக்க முடியும். மாறாதவங்க யாரும் உள்ள வரவே முடியாது. வெறும் உள்ள வந்து மாறுவதற்காக உள்ள வரலாம். உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே தேவனால் மாற்றப்பட்டவர்கள். ஆமென். இப்போ பார்த்தீங்கன்னா உரையாடல் நடக்குது. யாருக்கு? சமாரியா பெண்ணிற்கும் இயேசுக்கு உரையாடல் நடக்க ஆரம்பிக்கிறது. கவனமாக கேளுங்க. இங்கு இயேசு புறஜாதியாகிய இந்த பெண்ணை நேசிக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். எப்போதுமே அதாவது பெற்றோருடைய அன்பு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகள் அதிகமாக நேசித்து கொண்டு தான் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துடைய அன்பு கூட சில நேரத்தில் ஒன்றும் யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி சொல்கிற இயேசு அவளை நேசித்தார். அதே போல் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிற இன்றைக்கும் இயேசு உங்களை நேசித்து கொண்டு தான் இருக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ண எது செஞ்சோன்னு பிள்ளைகளுக்கு டைரெக்டாக சில விஷயங்கள் தெரியாது. புரியுதுங்களா? சொன்னால் தான் தெரியும். ஆகவே சில வீட்டில் சொல்லுவாங்க, டே உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமாடா, உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமா, எவ்வளோ வேர்வை செஞ்சு உங்களை படிக்க வச்சாங்கன்னு தெரியுமா அப்படின்லாம் சொல்கிறாங்களா இல்லைங்களா? சொன்னாதான் சில பேருக்கு தெரியுது. கவனமாக கேளுங்க. இந்த இடத்துல தேவனாகிய இயேசு அளவு கடந்த விதத்திலே அவளை நேசிக்கிறார். படிப்போம். 10ஆம் வசனம் படிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்று என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று சொல்ல, நீ அறிந்திருப்பாயானால், உனக்கு தெரிந்திருக்கும் என்று சொன்னால். ஏன்னா இவள் ஒரு யூத பெண்மணி அல்ல, இவள் ஒரு புறஜாதி. இவள் பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு யூத பெண்மணி போல பேச ஆரம்பிக்கிறான். திரும்ப சொல்கிறேன், ஆரம்பத்தில் யூதர்களாக இருந்தவர்கள் தான் பிற்காலகட்டத்தில் அவர்கள் மாற்றப்பட்டார்கள். ஓகேங்களா? புறஜாதிகளாக எப்படி புறஜாதிகள் உள்ள நுழைய ஆரம்பித்தாங்க, எப்படி கலப்பெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சது என்பதெல்லாம் நிறைய காரியங்கள் சொன்னேன். சரித்திரத்தின்படி ஏற்கனவே சொன்ன கூற்றின்படி முழுக்க இவள் ஒரு புறஜாதி. ஏன் சொன்னால், இந்த புறஜாதி சமாரியர்கள் அவங்க அடிக்கடி மார்த்தற்ற ஒரு விஷயம் என்னன்னா, நாங்களும் ஒரு யூதர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது, இவர்கள் எல்லாருமே புறஜாதிகள். ஆகுதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த செடி சுவரின் மேல் படர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல சொல்கிறார் இல்லையா, படிக்கிறேன் பாருங்க. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே மொண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாக இருக்கிறதை பின்னை எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கும் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்தது உண்டே என்றாள். நல்லா கவனமாக கேளுங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிற இயேசு கிறிஸ்து அவளுக்கு புரிய சொல்கிற, நீ உன் கூட இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா, கேட்கறது யாருன்னு தெரிஞ்சா, அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அப்போ என்ன நடக்கும் கேட்டியன்னா, அவர் உனக்கு நீ சாதாரணமான தண்ணீர் அல்லமா, ஜீவ தண்ணீர். எப்படிப்பட்ட ஜீவ தண்ணீர்? வற்றாத ஜீவ தண்ணீர், ஒரு நாளும் தாகம் உண்டாகாத. மற்ற தண்ணியெலாம் குடித்தா குடிக்க தாகம் உண்டாகும், ஆனால் இந்த தண்ணியை குடிக்க தாகமே உண்டாகாத ஒரு தண்ணீர். ஆமென். திருப்தி.
அதாவது குடிச்ச உடனே திருப்தி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி திருப்தி உண்டாகின்ற ஒரு வாழ்வு. இதுக்கு என்னன்னா அறிந்திருந்தாயானால். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இங்கே வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? கிறிஸ்துவை அறிந்து கொள்ள, இயேசுவை அறிந்து கொள்ள, வார்த்தையிலிருந்து இயேசு யார் என்பதை தெரிந்து கொள்ள. நான் சொல்லுகின்றேன், இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு மட்டும் அல்ல. இன்றைக்கு இந்த வேத பகுதியில் தான் அடுத்த வாரத்தில் சொல்ல போகிறேன், உலக இரட்சகர். ஆமென். அந்த இடத்துக்கு போயிட்டே வந்துடுவோம். அடுத்த வாரம் அங்கே டச் பண்ணுவோம். அந்த இடத்துக்கு போவோம். 4ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 42ஆம் வசனம். அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய. இவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஏங்க ஆபிரகாம், அது இவன் என்ன சொல், யூதர்கள்னு சொல்லியிருக்கணும். யூதர்களுடைய இரட்சகர்னு சொல்லுங்க, இல்லை, கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். உலக இரட்சகர். ஆமென். இப்பதான் புரியுது, இவர் உலகத்தையே மீட்க வந்த இரட்சகர்ப்பா. இவர்கள் யூதர்களை மட்டும்தான் ரட்சிக்க வந்தவர் அல்ல, யூதர்களை மட்டும்தான் ஆசீர்வதிக்க வந்தவர் கிடையாது. அவர் உலக இரட்சகர். சொல்ல, இயேசு உலக இரட்சகர். ஆமென். நீங்கள் சொல்லிட்டுங்களா? யார் யாரெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ, ஏற்றுக்கொண்ட உங்கள் வாழ்விலே கொடி படர ஆரம்பிக்கும். ஆமென். உங்கள் வாழ்வில் கொடி படர ஆரம்பிக்கும். கொடி படர்ந்தாலே போதும், அங்கு கனி உண்டாக ஆரம்பிக்கும். எழுந்து நிற்போம், தொடர்வோம் அடுத்த வாரம். அடுத்த வாரத்தில் இந்த அம்மாவோட இன்னும் கொஞ்சம் கான்வர்சேஷன்லாம் இருக்குது. அது என்னன்றதெல்லாம் பார்ப்போம், என்ன நடந்துச்சு. இவளுக்கு 5 புருஷன், 6வது புருஷன் இருந்தான். இந்த 5 புருஷன், 6வது புருஷன். அன்றைக்கு நேரத்தில் நாமும் என்ன பண்ணுறோன்னா 6 புருஷரோட வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். அந்த புருஷரெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, 6 உங்களை பற்றி சொல்லலை, இது எல்லாரை பற்றியும் சொல்கிறோம். கவனமாக கேளுங்க. 6 புருஷரோட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். எங்க திரும்ப சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா? நம்ம இந்த உலகத்தில் எப்படி 6 புருஷர்கள்லாம், அந்த 6 புருஷனை பற்றியெல்லாம் அடுத்த வாரம் பேச போகிறேன். நம்ம எப்படி இந்த சமாரிய பெண் 6 புருஷரோட இப்போ சொல்கிறாரு, ஏப்பா இவனும் உனக்கு அந்த 6வது ஒருத்த கூட வாழ்ந்துருக்கிற பாரு, அவனும் உனக்கு புருஷன் கிடையாது என்பதை பற்றி பேசுகிறாரு. அடுத்த வாரம் அந்த டீப்புக்குள்ளே உள்ளே போக ஆரம்பிப்போம். நம்ம 6வது புருஷனோடு இல்லை, 7வது இன்னொரு புருஷன் இருக்கிறார். எங்கள் 6 புருஷனே 6 புருஷனே வருதில்லை, 7வது புருஷனா? ஆமாம், 7வது ஒரு மணவாளன், ஒரு புருஷன் கிடையாது. பைபிள் மணவாளன் அவர் உண்மையான மணவாளன், உண்மையான மணவாளன் அவர் மட்டும்தான். ஆகவே அந்த மணவாளனை பற்றி நான் அடுத்து வர பேச போகிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. நீ அறிந்திருந்தாயானால், அவரை அறிந்திருந்தாயானால் நீயே அவர்கிட்ட கேட்டிருப்ப. நீயே அவர்கிட்ட கேட்டிருப்பேன்னா அர்த்தம்னா, உனக்குள்ள அந்த பயம் போயிருக்கும். நீ அறிஞ்சிருந்தியன்னா உனக்குள்ள கலக்கம் போயிருக்கும். அறிஞ்சிருந்தியன்னா அங்கே பில்காலுக்கு வேலையே வந்திருக்காது. ஏன் பில்கால் உள்ள வர பயம், பில்கால் தான் சொன்ன கலக்கம், பயம், அச்சுறுத்தம் ஏன் உள்ள வர ஆரம்பிச்சிச்சு? அறிவில்லை, அதான் உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. அதுதான் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு நாளுக்கு நாள் மேலோங்குதோ, நான் சொல்கிறேன், அங்கே அறிவு வந்தாலே போதும், அந்த இடத்துல பயத்துக்கு வேலை இல்லை, கலக்கத்துக்கு வேலை இல்லை, அச்சுறுத்தலுக்கும் வேலை இருக்காது. ஒன்லி விசுவாசத்துக்கு மட்டும்தான் அங்கே வேலை இருக்கும். விசுவாசம் இருந்தாலே போதும், விசுவாசம் உங்களுக்குள் எல்லா நன்மைகளையும் உங்கள் வாழ்வில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக மாற்றும். ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசியிருக்கிறார், நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடியது ஒன்லி யூதர்களுக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, இன்றைக்கு நாங்களும் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்திற்கு பங்காளிகளாக எங்களை மாற்றினீரே ஆண்டவரே. அந்த செடியானது சுவரின் மேல் படர்ந்ததே,
புறஜாதிகளாக எங்கள் மீது படர்ந்ததே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை தேடி வந்தீரே, என்னை தேடி வந்தீரே. ஓ, அந்த சமாரிய பெண்ணை தேடி போன கர்த்தர் இன்றைக்கு என்னை தேடி வந்தீரே, எங்களை தேடி வந்தீரே. நாங்களும் ஒரு நாள் பாவியாக இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், அவமானத்தில் இருந்தோம் ஆண்டவரே, வெட்கத்தில் இருந்தோம், தோல்வியில இருந்தோம் ஆண்டவரே. நீர் எங்களை தேடி வந்து ஆண்டவரே எங்களுக்குள்ளாக எல்லா பயத்தையும் அகற்றினீரே, கலக்கத்தை அகற்றினீரே, உம்மை நோக்கி பார்க்க வைத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவர், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, குமாரனாகி உம்மை நோக்கி பார்க்கட்டும். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்களே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனது இல்லையே. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குமாரனாகி உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வேதத்திலே உம்மை பற்றி அதிகமாக பார்க்கட்டும் ஆண்டவரே. பார்க்க 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 உம்மை போலவே மாறட்டும். அந்த சாயலாக தானே, ஹல்லேலூயா, அந்த சாயலாக தானே மறுரூபம் அடைவீர்கள் நாங்கள் படிக்கிறோமே. உம்மை பார்க்க பார்க்க அந்த சாயல் உடையவர்களாக மாறட்டும். கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் வாழட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் உருவாகட்டும் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று எங்களோடு பேசின உடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்காக எங்களை தேடி வந்தவர் இன்றைக்கும் எங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. என்று சொன்னால் உடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்கள் வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும் என்று நீர் பிரியமாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை குறித்து எத்தனை வாக்குத்தத்தங்கள் சொன்னீரோ அத்தனை வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதற்கு நன்றி சொல்கிறோம். அத்தனை வாக்குத்தத்தங்களும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் பழிப்பதை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் பார்க்கட்டும். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக மாறட்டும். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் வாழ்கிறவர்களாக மாறட்டும். ஹல்லேலூயா. பெரிய அற்புதம் அதிசயம் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக கருத்து நடப்பிப்பீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமை வெளிப்படுவதாக. உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று சொன்ன தேவன் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.